ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் தமிழகம் முழுவதும் ஆதார்க்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இந்த முகாம் உங்கள் ஊரில் நடக்குது, எந்தமான சேவைகளை பெறலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். உங்களுடன் stalin.tn.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் 10,000 இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அடுத்த 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கான முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இந்த முகாமில் முக்கியமான சேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாருக்கான ஒரு சேவையை வந்து வழங்குறாங்க. இந்த முகாமில் ஆதார் தொடர்பான சேவைகளும் இருக்க போதுங்க. இந்த முகாமில் கலந்துக்கிட்டு ஆதாரில் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு ஸோ ஆதார் வந்து புதுசாக இருக்கிறது அந்த மாதிரி நீங்கள் சேவைகளை வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் முகாம் எப்போ நடக்குது அதை நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சேவையை பற்றி போனீங்க அப்படின்னா அனைத்து துறைகளையும் பார்வையிட இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக 13 துறைகள் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ஊரக சேவைகள், நகர்ப்புறம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நகர்ப்புறமாக ஊரகமாக அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா சேவையுமே பெற பாருங்க. ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஆதார் தொடர்பான சேவைகளும் இந்த முகாம் மூலமாக நீங்கள் பெறலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஆதார் தொடர்பான சேவைகள் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து இதில் போயிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆதார் சேவைகள் புதிய ஆதார் எடுப்படுதலே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பிடிஎஃப்பில் போனீங்க அப்படின்னா அதாவது ஆளறி சான்று, முகவரி சான்று, பிறப்பு சான்று மற்றும் குடும்பத் தலைவர் சான்று ஆகிய ஆவணங்களிலிருந்து உரிய ஆவணங்களை இணைத்து பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆதார் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ என்ன மாதிரியான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் கொண்டு போயிட்டு பொதுமக்கள் உங்களுக்கு தேவையான ஆதார் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக ஆதார் கார்டு எடுக்க போகிறவங்க, குழந்தைகளுக்கான ஆதார் எடுக்க போகிறவங்க, கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறவங்க தாராளமாக முகாமில் கலந்துக்கிட்டு போக பாருங்கள். ஸோ ஆதார் சேவைகள், அதாவது புதிய ஆதார் சேவை தொகுப்பு, திருத்த அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதிகள் என்ன அப்படின்னா அதன்படி அந்த ஆதார் ஆணையம் என்ன தகுதிகள் நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. புதுசாக இப்போ அப்ளை பண்ண போகிறோன்னா 1-2 டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும், ஐடென்டிக்கு ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட்டும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாருங்கள் ஆவணப்பட்டியல். இதான் வந்து பார்த்தா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான டாக்குமெண்ட் வேணும் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல என்ரோல்மெண்ட் டைப் 1 ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ்டு என்ரோல்மெண்ட். அதாவது ஹெட் ஆஃப் ஃபேமிலியை வச்சு வந்து பார்த்தா நீங்கள் புதுசாக ஆதார் கார்டில், அதாவது சின்ன குழந்தையாக இருக்காங்க 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகளுக்கு அவங்க அப்பா ஆதார் கார்டை வச்சோ அம்மா ஆதார் கார்டை வச்சோ வந்து பார்த்தா புதுசாக ஆதார் கார்டு எடுப்பாங்க. அதுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும்னா அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். அதேமாரி பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு இருந்தால் போதுமானது, அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஸோ என்ரோல்மெண்ட் டைப் 2 பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் பேஸ்டு டாக்குமெண்ட், அதாவது 5 வயசுக்கு மேலே இருக்கவங்க, அதுக்கு மேலே இப்போ தான் எடுக்க போகிறா அப்படின்றவங்க உங்களுக்கும் என்ன மாதிரி டாக்குமெண்ட்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட்டும், அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும், டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு டாக்குமெண்ட்டும், இந்த 3 டாக்குமெண்ட் கம்பல்சரி வந்து பார்த்தா தேவைப்படும். சின்ன குழந்தைகளை எடுக்க போகிறீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் வித் உங்களுடைய பேரண்ட்ஸ் ஏதாவது ஆதார் கார்டு. ஸோ ரொம்ப பெரிய வயசு இப்போ புதுசாக ஆதார் கார்டு எடுக்க போகிறவங்க இந்த 3 டாக்குமெண்ட் கண்டிப்பாக தேவைப்படுங்க. அது என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக கரெக்ஷனுக்கு, ஸோ கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தா பாஸ்போர்ட் அப்படின்னா அது ஐடென்டி ப்ரூஃபாகவும் எடுத்துக்கலாம், அட்ரஸ் ப்ரூஃபாகவும் எடுத்துக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தா ஹெட் ஆஃப் தி ஃபேமிலியை சேஞ்ச் பண்ணலாம், டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபாகவும் இருக்க போது. ஸோ டிக் பண்ணியிருக்க அப்படின்னா இது 4த்துக்குமே இந்த டாக்குமெண்ட் பயன்படும் அப்படின்னு அர்த்தம். பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் ஐடென்டி ப்ரூஃபாக பயன்படுத்தலாம், பட் அட்ரஸ் ப்ரூஃபாக பயன்படுத்த முடியாது, ஹெட் ஆஃப் ஃபேமிலியாக பயன்படுத்த முடியாது, டேட் ஆஃப் பர்த்துக்கு பயன்படுத்த முடியாது. ரேஷன் கார்டு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு 3த்துக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான டாக்குமெண்ட், இந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே இதுக்கெல்லாம் உங்களுக்கு பயன்படும், இதுக்கெல்லாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆதார் தொடர்பான சேவைகள் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் போயிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாங்க. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க அட்ரஸ் ப்ரூஃப்க்கு என்ன கொண்டு போகணும் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணாலும் சரி, பயோமெட்ரிக் அப்டேட்டாக இருந்தாலும் சரி, புதிய ரேஷன் கார்டு புதிய ஆதார் கார்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அட்ரஸ், அதாவது ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். சர்டிஃபிகேட் ஃபார் ஆதார் என்ரோல்மெண்ட் அப்டேட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதார் என்ரோல்மெண்ட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம், அப்டேட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு ஃபார்மை நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கான ஃபார்மேட் எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றி உங்களுக்கு கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க.
செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஆதார் தொடர்பான சேவைகள் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, எங்கே போயிட்டு பண்ணுறது தெரியாமல் இருக்குன்னுங்க. அதனால் உங்கள் ஊரில் என்றைக்கு முகாம் நடக்குதோ அன்றைக்கி போயிட்டு ஆதார் சேவைகளும் நீங்கள் வந்து பெறலாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாரி அமௌண்ட்டு வந்து வாங்குவாங்க ஒவ்வொரு சர்வீஸுக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. உங்கள் ஊரில் எங்கே முகாம் நடக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட் உங்களுடன் stalin.tngov.in இந்த வெப்சைட்டில் அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை அப்படின்றதால முகாம் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அதாவது பார்த்தா வீக்லி உங்களுக்கு ஒரு 4 நாள் 5 நாட்கள் முகாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகாமுடைய விவரம் பற்றி அறிய கிளிக் செய்யும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதால உங்களுக்கு இன்றைக்கி முகாம் எதுவுமே காமிக்கல. இன்றைக்கி நைட்டு அல்லது நாளைக்கு காலையில் செக் பண்ணிங்க அப்படின்னா 21ஆம் தேதி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எங்கெங்கே முகாம் நடக்குது அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி 22ஆம் தேதி எந்த ஊரில், 23ஆம் தேதி எங்கே நடக்குது, அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நடக்குதுங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 இடங்கள், இப்போ அதேமாரி மறுநாள் ஒரு 3 இடம், அந்த மாதிரி. ஸோ இந்த 3 மாதத்தில் எப்போனாலும் உங்கள் ஊருக்கு நடக்கலாம். அதனால் இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரெகுலராக உங்கள் ஊருக்கு என்றைக்கு நடக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு நடக்கும்போது அன்றைக்கி போய் உங்களுக்கான சேவைகள் நீங்கள் வந்து பெறலாங்க. இது ஆதார் மட்டுமல்லாது உங்களுக்கு 13 துறை சார்ந்த நடத்துகிறாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. ஸோ புதுசாக ரேஷன் கார்டு வாங்குறது, மகளிர் உரிமை தொகை, பட்டா மாற்றம் செய்கிறது, மருத்துவ காப்பீட்டு அட்டை, ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்வது, ரேஷன் அட்டை முகவரி மாற்றம், இந்த மாதிரி உங்களுக்கான சேவைகள். ஸோ வந்து பார்த்தா 15 டிபார்ட்மெண்ட்டில் 46 சேவை கொடுக்குறாங்க. மொத்தமாக 10,000 முகாம் ஏற்படுத்துகிறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆதார் தொடர்பான ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு கலந்துக்கிட்டு நீங்கள் சேவையை வந்து பெற பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.